பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பற்றி கேட்கும்போது நாங்கள் இண்டிபெண்ட் அப்ரைசல் படி தான் நாங்கள் அந்த எஸ்ஐஆர் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்று அஞ்சலி பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் கேட்கும்போது எங்ககிட்ட அதை பற்றின எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஃபைலும் கிடையாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ முதல்ல இருந்தே எஸ்ஐஆர் பற்றி பெரிய லெவலில் குழப்பங்கள் இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காகத்தான் அந்த 65 லட்சம் வாக்காளர்களை மீண்டும் சேர்க்கணும், அதுக்கு ஆதாரம் ஒரு ஆவணமாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ எஸ்ஐஆருக்கு என்ன தேவை வந்தது அப்படிங்கிற ஒரு வாதம் அங்கே வைக்கப்பட்டது. அப்போ எஸ்ஐஆருக்கான ஏன்னா ஒரு நீடு இல்லாமல் அரசு ஒரு விஷயத்தை திடீர்னு அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க அதை தன் தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இண்டிபெண்ட் அப்ரைசல் கமிட்டி ஒன்று இருந்துச்சு, அந்த கமிட்டியுடைய சஜஷன் தான் எஸ்ஐஆர் அமல்படுத்தணும். ஏன்னா 2003 தான் பெரிய லெவலில் முன்னாடி நடந்தது. இப்போ ஒரு 20 இயர்ஸ் 22 வருஷம் ஆச்சு. அப்போ நாங்கள் அதை ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதனால் அந்த கமிட்டியினுடைய அந்த இண்டிபெண்ட் அப்ரைசல் கமிட்டியுடைய ரிப்போர்ட் படி தான் நாங்கள் எஸ்ஐஆரை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டி எது சார்ந்தது சார்? எலெக்ஷன் கமிஷன் சார்ந்ததா இல்லை உள்துறை சார்ந்ததா இல்லை எது சார்ந்தது? இல்லை, இது எலெக்ஷன் கமிஷன் சார்ந்ததாக தான் இருக்க முடியும். ஏன்னா உள்துறையோ ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அப்போ அங்கே போய் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு சஜஷனை சொல்லி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியாக தான் இருக்கணும். பட் அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இப்போ இந்த ஆர்டிஐ ஆக்டிவிட்டி அஞ்சலி பரத்வாஜ் கேட்டப்போ என்ன சொல்லியிருக்கணும், கோர் தி கமிட்டி மெம்பர்ஸ் அந்த நேம்ஸை ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். அவங்க மீட்டிங்ஸ் எப்போ நடந்தது, அந்த மீட்டிங்ஸில் என்னெல்லாம் டிஸ்கஷன்ஸ் நடந்தது, ஃபைனலாக என்ன ஒரு ரெசல்யூஷன் அரைஸ் ஆச்சு. ஸோ இது அவங்க ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம அதை ஓகே அப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் படி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான எந்த தகவலும் தர முடியாது, தகவலும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லை அப்படிங்கிறது தர முடியாதா இல்லை இல்லையா அப்படிங்கிற கிளாரிட்டியே முதல் அங்கே இல்லை. ரைட், மேபி அவங்ககிட்டே ரெக்கார்டு இருக்குது, பட் அந்த ரெக்கார்டு கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற மாதிரி அவங்க நேரடியாக சொல்லலை, இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ தர முடியாதுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஒன்று. இப்போது இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் 65 லட்சம் பேரை நான் கேட்குற ரெக்கார்டை ஒரு வாரத்தில் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த எஸ்ஐஆரே பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளில் நடத்தி முடிக்கப்பட்டது. 30 நாளுக்குள்ளே உன்னோட சிட்டிசன்ஷிப்பையே நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ 30 நாளில் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிசன் ரெக்கார்டு கொடுக்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகில்ல. அப்போ இது வேறு மாதிரியான ஒரு நோக்கில் தேர்தல் ஆணையம் போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஆரம்பிக்கும் போது சார் அவங்க இப்போது வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த காரணம் கூட இப்போ பொய்யானது தானே ஏற்றுக்க முடியுது? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இவங்க மீண்டும் மீண்டும் வெளிநாட்டவர்னு சொல்கிறாங்க. அப்போ ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ ஓகே, ஊடுருவல்காரர்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்போ ஊடுருவினாங்க அந்த ஒரு இது வேணும் இல்லையா? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. உங்களுடைய குடியுரிமை இப்போ நீங்கள் 7 நாளைக்குள்ளே இது பண்ணணும், நிரூபிக்கும் ஆவணங்களை தாக்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு 8 மாவட்டங்கள். அந்த 8ம் பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம். அதாவது நேபாள், மியான்மர், வங்கதேசம், இந்த 3 நாடுகளை ஒட்டியுள்ள அந்த எல்லையோர மாவட்டத்தை சேர்ந்த 3 லட்சம் வாக்காளருக்கு இதை அனுப்புகிறாங்க. அப்போது இந்த 3 லட்சம் பேர் நீங்கள் இவ்வளோ எத்தனை நாள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தாங்க, அவங்க எப்போ என்ட்ரானாங்க, எத்தனை வருஷம் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் எத்தனை வருஷம் போட்டாங்கன்றது கூட போக வேணாம். லேட்டஸ்ட்டாக அவன் 2024 ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. 2024 பீகாரினுடைய தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பீகாரில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 29 நாடாளுமன்ற தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றுது. ஐக்கிய ஜனதாதளுக்கு 12 இடங்கள், பாஜகவுக்கு 12 இடங்கள், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்திக்கு 5 இடங்கள். அப்போ அந்த 29 இடங்கள் அந்த ஊடுருவல்காரர்கள் போட்ட ஓட்டில் தானே வந்துச்சு. அப்போது நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக அந்த தேர்தலை எதுவும் ரத்து செய்ய போகிறீங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய கான்செப்ட், நம்ம எதுவும் புதுசாக கேட்கல, உங்களுடைய கான்செப்ட் படியே அப்போது ஒரு 65 லட்சம், இப்போ ஒரு 3 லட்சம் பேருக்கு இது அனுப்பியிருக்கீங்க.
அப்போ 68 லட்சம் பேர் வந்து ஊடுருவல்காரர்கள் இருக்காங்க உங்களுடைய கான்செப்ட் படி. அப்போ 68 லட்சம் பேர் வெளிநாட்டவர் ஓட்டு போட்ட ஒரு தேர்தல் முடிவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்தால் பாஜக இன்னைக்கு அந்த 40 பேருடைய தேர்தலை ரத்து செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு அந்த ஓட்டின் மூலமாக தான் இன்றைக்கி ஆட்சி நிற்கிது. ஐக்கிய ஜனதா தள கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி ஆட்சி இருக்குது. அப்போது இன்னொரு கோணத்தில் நீங்கள் சிந்திக்கலாம்னா, இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து ஒரு டீப்பான ஒரு ஆய்வு. வீடு வீடாக போகணும், ஈச் அண்ட் எவ்ரி ஓட்டரையும் அந்த பிஎல்ஓ போய் பார்த்து ஃபிசிக்கலாக அவங்கள வெரிஃபை பண்ணணும், அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். அப்போ இப்படியான ஒரு முடிவை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் ஏன் நடத்தணும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2025 இப்போது அக்டோபர் அல்லது நவம்பரில் பீகார் எலெக்ஷன் நடக்கணும். அப்போ இந்த அக்டோபர் நவம்பரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை நடத்திட்டு கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடு கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் டைம் கொடுத்து நீங்கள் உங்கள் ஆவணங்களை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இதில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரலாம். அப்போது அதெல்லாம் சரி பண்ணி அடுத்த கட்ட தேர்தலுக்கு, ஏன்னா 29 தான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அந்த ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் இதை சரி பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவசரமாக இந்த 2025 சட்டமன்ற தேர்தலை பீகார் சந்திக்க இருக்கிற இந்த நிலையில் நீங்கள் ஒரு 68 லட்சம் பேரை வந்து சிங்கிள் ஷாட்டாக நீக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே இது யாருக்கான ஆதரவான இந்த முடிவு அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எல்லா வாக்காளர்களுக்கும் வருது. இன்னொரு பக்கம் 65 லட்சம் பேர் இருந்தாலும் நீக்க மாட்டாங்க, மீதி 7 கோடி பேர் அப்படியே தானே இருக்கிறாங்க, அதை வச்சு எலெக்ஷன் நடத்தலாம்ல, அதில் என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக, அதாவது நீங்கள் தேர்தல் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட போகிறதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் எதன் அடிப்படையில் ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு தானே கேள்வி. இப்போ ஒருவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு தான், ஏன்னா இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். அப்போ அதற்கு காரணம் என்ன? அதிகமான மக்கள் வந்து தங்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள். அந்த வாக்கு செலுத்தியதன் அடிப்படையில் ஒரு அரசு இங்கே அமையுது. அதனால தான் நம்ம இதை வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். ஏன்னா மாஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. சைனாவில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முறைங்கிறது டிஃப்ரெண்ட். டக்குன்னு கூட அவங்க இந்த ரூலுக்கு போயிடுவாங்க. பட் இங்கே வந்து ஃபுல்லி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யாருனாலும் வரலான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதை போல் ஒரு 7 கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல 68 லட்சம் பேர் அப்படிங்கிறது இட்ஸ் 10%. அப்போ 10% ஓட்டர்ஸை நீங்கள் பார்த்து ஈஸியாக நீ வெளியே போ அப்படின்னீங்கன்னா அப்போ அது வந்து முடிவுகளை மாற்றும். அதனால தான் நான் சொல்கிறோம், இது முடிவுகளை மாற்றுறதுக்காக பண்ண வேலை அப்படின்றோம். பாஜகவிற்கு விழாது என்று உறுதி செய்யப்பட்ட வாக்குகள், காங்கிரஸ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் தேஜஸ்வியுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தள், இந்த கூட்டணிக்கு விழும்னு உறுதி செய்யப்பட்ட வாக்குகளை தான் இவங்க கொத்து கொத்தா நிற்கிறாங்க. அப்போது இதன் மூலமாக 2025 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை பாஜக கூட்டணிக்கு அங்கே வரணும். ஏன்னா பாஜக கூட்டணி அங்கே வந்து நிதிஷ் முதல்வராக தொடரும் பட்சத்தில் தான் ஒன்றியத்தில் வந்து பாஜக ஆட்சி தொடரும். ஏன்னா அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு, ஏன் இந்த ஒரு மாநில ஆட்சிக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்னா, பீகார்லாம் அந்த மாநில ஆட்சிக்கு ரிஸ்க் எடுக்கலைன்னா மேலே போயிடும். ஏன்னா நிதிஷ் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இன்னைக்கு இல்லைனாலும் தனக்கு பவர் இருந்தால் போதும், அதுக்காக எந்த ஸ்டாண்ட் எப்படி வேணாலும் எடுப்பார். மல்டி பவர்னு பேர். ஆமாம். அப்போ நாளைக்கே அவருடைய முதல்வர் நாற்காலி போகுது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து கூட அவர் ஆதரவு உடனடியாக வாபஸ் வாங்குவார். இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும். அப்போ அரசை காப்பாற்றுவதற்காக இங்கே கீழே நிதிஷ்குமார் வரணும். அப்போ கீழே நிதிஷ்குமார் வரணும்னா நமக்கு விழாத ஓட்டெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆரை வந்து இன்னைக்கு பீகாரில் மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம், இது தொடர்பாக வந்து நம்ம அதிகமாக கேர் எடுத்துக்காமல் இருந்தோம்னா நாளைக்கு இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்க தொடங்கும். அப்போது வந்து இந்தியா முழுக்க வந்து பாஜகவின் ஒற்றையாட்சிங்கிற நோக்கத்தில் அவங்க போவதற்கு தான் இது பயன்படும். இந்த நீக்கப்பட்ட 65 வாக்காளர்களில் பாதி இறந்தவர்கள், வெளியே போனவர்கள், பர்மனெண்ட்டாக வெளியே போனவர்கள் சொல்கிறாங்க. ஆவணங்கள் சமர்ப்பிப்பாதவங்க வந்து 17 லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டை ஏற்றுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் அந்த 17 லட்சம் பேரும் சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே பெரிய டிஸ்பியூட்டாக பார்க்கணும்னு கேட்குறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொல்வதை போல் இப்போ 65 லட்சம் வாக்காளர் பட்டியல் இது வந்து பீகார். நான் பொதுவான தேர்தல் நடைமுறை சொல்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞர் அணியில் வந்து நான் தேர்தல் பணியாற்றியிருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன், அதாவது ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னென்னா வாக்காளர் பட்டியல். அப்போ அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் யார் நீக்கப்படணும் அப்படின்னா இறந்தவர்கள் நீக்கப்படணும். ஒரு முகவரியிலிருந்து நிரந்தரமாக முகவரி மாற்றம் செய்யப்பட்டவர்கள் நீக்கப்படணும். அதே போன்று வந்து டபுள் என்ட்ரி, ஏன்னா நீங்கள் அந்த முறைப்படி வந்து விலகாமல் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு சென்னையில் வந்து விருகம்பாக்கத்தில் ஒரு ஓட்டு இருக்கும்,
எனக்கு வந்து வேளச்சேரியில் ஒரு ஓட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டூயல் என்ட்ரி. ஸோ அந்த டூயல் என்ட்ரிங்கிறது இருக்கக்கூடாது, இரட்டை வாக்குரிமைன்றது யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்போது அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீக்கலை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இப்போ சேர்த்துலையும் ப்ராப்பராக பார்க்கணும். இப்போ சேர்க்க போகும்போது இப்போ நான் ஒரு 15 வயதுக்கு ஆகிற ஒரு புது நபர், இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இப்போது வரப்போகிற அக்டோபர் நவம்பரில் ஒரு சிறப்பு முகாம் நடக்கும். ஏன்னா 2026 ஜனவரி 1 யாருக்கெல்லாம் 18 வயசு ஆகுதோ அவங்க இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க தான் வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும். அப்போது நீங்கள் அதில் புதிதாக 18 வயது ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸுடைய ஓட்டர் லிஸ்ட்டை பார்ப்பீங்க. பார்த்துட்டு இன்னாருடைய மகன்கிறத அந்த கனெக்டிவிட்டிக்கு ஒரு இது இருக்குது. இப்போ என்னுடைய மகள் அப்படின்னா ஸோ என் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட்டு அதில் என் நேம் இருக்கா என்னன்னு பார்க்குறது. ஸோ நான் தான் அவங்களுடைய தந்தை அப்படிங்கிறதுக்கான முறையான ஆவணங்கள் இருந்தால் என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என்னுடைய எந்த பாகத்தில் எந்த வரிசையில் என்னுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அவங்கள சேர்த்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு ஒரு 35 வயது 40 வயது நபர் புதுசாக வாக்காளர் பட்டியலில் வர்றாருன்னா அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு முன்பாக உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் எந்த இடத்துல உங்கள் பேர் இருந்துச்சு அந்த இடத்துல நீங்கள் நீக்கிட்டு இங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லணும். அப்போது அங்கே நீக்கினதை வந்து இங்கே அத்தாட்சியாக காமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கார்டு வாங்குறீங்க. இப்போ ரேஷன் கார்டில் ஒருத்தருடைய நேம் ஒரு இடத்துல இருந்து நீக்காமல் நீங்கள் போய் புது கார்டு வாங்க முடியும். ஒருவருக்கு புதுசாக திருமணம் ஆகுதுன்னா அந்த 2 வீட்டிலிருந்தும் அந்த பேரை நீக்கி அவங்க 2 பேருக்கும் ஒரு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே ஃபார்மாலிட்டி தான் இங்கேயும். ஆனால் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா இப்போ இந்த 65 லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் அப்படி எதுவும் சொல்லலை. அதாவது டூயல் என்ட்ரினா அப்போ ப்ராப்பராக டூயல் என்ட்ரியால் நீக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லுங்கள், இறப்பின் காரணமாக நீக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லுங்கள், என்ஆர்ஐ யாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ என்ஆர்ஐக்கு ஓட்டு இருக்குது, என்ஆர்ஐ ஓட்டே தனியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ இது மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதை கேளுங்க. இதைத்தான் வந்து முதல்ல எஸ்ஐஆர் வந்து ஒரு பேசு பொருள் ஆகும் பொழுதே உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் அதான் கேட்டாங்க. அந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிடுங்க. அதுக்கே தேர்தல் ஆணையம் வெளியிட முடியாதுன்னு சொல்லிச்சு. இது ரகசிய ஆவணம், நாங்கள் அப்படிலாம் வெளியிட முடியாது, யார் நீக்கப்பட்டிருக்கோமோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக போயிடுச்சு அப்படின்னா. அப்போ ஏன் இவங்க அதை கன்சல்டேட்டடாக கொடுக்கல அப்படின்னா காரணம் வந்து அது எல்லாமே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ குறிப்பிட்ட தங்களுக்கு விழாதுன்னு நினச்ச சிறுபான்மையினர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது அப்படிங்கிற ஒரு கட்டமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருந்தது. இப்போது வந்து இப்போ தேர்தல் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிருச்சுன்னா நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த 11 ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் ஆதாரையும் நீங்கள் வந்து பரிசீலனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ கொடுத்துருக்க டைமும் வந்து ரொம்ப லிமிட்டட். அப்போது இப்போ அதுக்காக தான் ஆர்ஜேடி கூட தனியாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இந்த கால நீட்டிப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த டைமுக்குள்ளே இந்த 65 லட்சம் பேரும் போய் அப்ரோச் பண்ணணும். அப்போ இதுக்கு இடையில நேற்று 3 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த 3 லட்சம் பேரும் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிக்கு இவர் அலுவலராக இருப்பார்னா இவர்கிட்ட பழைய 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டவன் ரெக்கார்டோட வருவான். இப்போ நோட்டீஸ் அனுப்பின 3 லட்சம் பேர்த்துலேருந்து ஆள் ரெக்கார்டுக்கு வருவான்னா இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்த டைம்ங்கிறது ஒரு 7 நாள் தான். அது நாளையோட முடிய போகுது, திங்கக்கிழமையோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஷார்ட் பீரியடில் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது கிடைக்காது. அப்போ அதனால தான் ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது, நீங்கள் கால நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது இதை தான் நம்ம கேட்குறோம். இந்த 65 லட்சம் பேரில் நீங்கள் நியாயமான ஆட்களை நீக்குங்க, யாருமே தவறு சொல்லலை. ஆனால் நீங்கள் முறையான ஆவணங்களை பரிசீலித்து விட்டு நீக்குங்கள். எந்த அடிப்படையில் அவங்க நீக்கிறீங்க? 2024 வரைக்கும் அவன் இருக்கான். இப்போ 2024 உங்களுடைய கணக்குப்படி ஒருத்தர் ஓட்டு போடுறாரு, அவர் என்ன ஆவணத்தோடு போட்டிருப்பாரு? முதல்ல நீங்கள் சொல்கிற ஆவணம் வாக்காளர் அடையாள அட்டை. இந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா அரசு அறிவித்திருக்கிற தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற 11 ஆவணங்கள், இப்போ பாஸ்போர்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது எதுவுமே வந்து இல்லாமல் அவர் எப்படி ஓட்டு போட்டிருப்பார்? அப்போ இதில் ஏதோ ஒரு ஆவணம் தான் வச்சா போன முறை ஓட்டு போட்டார். இப்போ அந்த ஆவணத்தை நீங்கள் என்ன கருத்தின் அடிப்படையில் அது இல்லைன்னு சொல்கிறீங்க? இப்போ இன்றைக்கி ஆதாரம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதே ஒரு ஓராண்டுக்கு முன்பு வரைக்கும் ஆதாரம் வந்து ஓட்டர் ஐடியோட சேருங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதே ஒன்றிய அரசு தான் எல்லா வங்கி கணக்கோடையும் சேர்ந்து ஆதாரம் சேருங்கன்னு சொல்லிச்சு. இப்போ நீங்கள் கேட்குற எல்லா புள்ளி விவரங்களுக்கோ எல்லா இதுக்குமே நீங்கள் ஆதாரம் பயன்படுத்திட்டு அப்போ இங்கே மட்டும் ஏன் ஆதாரம் வந்து பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை உங்களுடைய கணக்குப்படி இந்த 11 ஆவணங்களில் இருந்தும் கூட ஒருத்தரை நீக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த 11 ஆவணங்கள் போலியான ஆவணங்கள்னு அர்த்தம். அப்போ அந்த 11 ஆவணங்கள் போலியான ஆவணங்களை ஒரு 65 லட்சம் மக்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நான் ஒருத்தர் 2 பேர் கூட ஏதோ ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஒரு பொய்யான ஆவணத்தை வாங்கிடுவாங்க. 65 லட்சம் பேர் 68 லட்சம் பேர் பொய்யான ஆவணத்தை வாங்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு தான் பொறுப்பு. அது பாஜக அந்த பீகாருங்கிற மாநிலத்தை ஆளுவதும் உங்கள் கூட்டணி அரசு தான். இப்போ அந்த இடத்துல திமுக மாதிரி ஒரு வேலை கட்சி இருந்ததுன்னா
திமுக ஊடுருவல்காரர்களை ஊக்குவிக்குது, திமுக தான் வெளிநாட்டுக்காரங்களை இங்கே கொண்டு வந்து இறக்கிருச்சுன்னு கூட பேசுவாங்க. ஆனால் நடப்பது உங்களுடைய ஆட்சி. அப்போ நீங்கள் உங்களுடைய 11 ஆவணத்திலையும் நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதுபோக ஆதாரம் ஒன்றிய அரசு கொடுக்குற ஆவணம் அதுவும் சரியில்லைன்னா அப்போ நீங்கள் இதற்கு மேல் என்ன ஆவணத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து இவங்களை சேர்த்துக்கணும், டைம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க, பட்டியலை வெளியிடணும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இப்போ எதிர்க்கட்சிகளோட அல்டிமேட் எய்ம் தான் என்ன? ஒரு பக்கம் ஓட்சோரி அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்குது. இப்போ எஸ்ஐஆரை ஒட்டுமொத்தமாக நீக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா, இல்லை இதுக்குள்ளே வந்துட்டு அந்த படிநிலைகளில் சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா? இது ஒரு முரண்பாடு இருக்கிறமே தெரியுது. இல்லை, முரண்பாடுகள்னு இதில் ஒன்றும் இல்லைங்க. ஓட்சோர் வேறு, இது எஸ்ஐஆர் வேறு, ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக். என்னென்ன ஓட்சோரில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டேன் இல்லையா, அதாவது தங்களுக்கு விழாது என்று நினைக்கிற வாக்குகளை விளக்குவது, நீக்குவதுங்கிறது எஸ்ஐஆர். தங்களுக்கு விழும்னு நினைக்கிற வாக்குகளை வந்து ஊக்குவிப்பது, இல்லை போலியாக அந்த இடத்துல வாக்காளர்களை சேர்ப்பது அப்படிங்கிறது தான் இப்போ ஓட்சோர். ஏன்னா ஓட்சோரில் கண்டறியப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு அட்ரஸில் வந்து 80 பேர் இருக்கான், ஒரே அட்ரஸில் 230 பேர் இருக்கான். அதே மாதிரி 50 வயசு அப்பாவுக்கு 70 வயசு மகன் இருக்கான், வாரணாசியிலே இருக்கார், மோடிக்கே ஓட்டு போட்டிருக்காரு அவருக்கு சம்மந்தப்பட்ட நபர். ஆக இப்படியான சிக்கல்கள் வைத்து தான் ஓட்சோர் சொல்கிறோம். இது கர்நாடகாவில் அறியப்பட்டிருக்கிறது, ஹரியானாவில் அறியப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு மாநிலம்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்போது பல்வேறு மாநிலங்களில் பாஜக வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இது மாதிரியான போலியான வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுகிறார்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் வேர்ல்டு ஃபுல்லாக போங்க, உங்கள் டோர் நம்பர் என்னன்னு கேளுங்க, 0000000 உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டான். ஆனால் தேர்தல் ஆணைய ஆவணத்தில் கதவு எண் வந்து 0 இருக்குது, 00 இருக்குது, 000 இருக்குது. அதற்கு தேர்தல் ஆணையர் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அவரெல்லாம் வீடற்றவர்கள் அப்படின்றார். ரைட்டு, வீடற்றவர்கள்னு வச்சுக்கோங்க. அந்த வீடற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி பூத் ஸ்லிப் கொடுப்பீங்க? எப்படி அவங்க ஓட்டு போட வருவாங்க? உதாரணத்துக்கு வந்து அந்த நான் முதல்ல சொன்ன அந்த தேர்தல் நடைமுறையில் பூத் ஸ்லிப் கொடுக்கறதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கா? உங்கள் பர்டிகுலர் நபருக்கு எந்த வாக்குச்சாவடியில் எந்த பாகத்தில் எந்த வரிசை என்னன்னு சொல்லி அந்த முன்பு வந்து அரசியல் கட்சிகளே கொடுத்தது அந்த பூத் ஸ்லிப். இப்போ அரசே கொடுக்குது, தேர்தல் ஆணையமே கொடுக்குது. அப்போ அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அந்த பூத் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் தான் ஒருத்தர் ஓட்டு போட போக முடியும். ஏன்னா ஒரு பள்ளிக்குள்ளேயே பல வாக்குச்சாவடிகள் இருக்கும். இப்போ 80வது வாக்கு இருக்கும், 81 பாகம் இருக்கும், 82 இருக்கும்னா இப்போ வைரமுத்துக்கு 80வது பாகத்தில் 523 ஒரு ஓட்டு அப்படின்னா நான் 80வது பாகத்தில் போய் அந்த 523 நம்பர்னு சொல்லுவேன். அப்போ அது உள்ளே போனவுடனே அவங்க அதை ரீட் பண்ணோடனே எல்லாரும் அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் வந்து அந்த இடத்துல 523 வைரமுத்தானான்னு பார்ப்பாங்க. ஆமான்னு சொன்னோடனே ஓட்டு போடுவோம். இதுதான் ஃபார்மாலிட்டி. இப்போ நீங்கள் வீடற்றவர்கள் அதே பிளாட்ஃபார்மில் அதே இடத்துல தான் தூங்குவாங்களா? நீங்கள் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் வந்து போய் அதை கொடுப்பீங்க? இல்லை இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வீடற்றவர்கள் இது வரைக்கும் எந்த தேர்தலில் வாக்களிக்கலையா? அப்போல்லாம் அவங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்க? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அப்போ இதைத்தான் வந்து அந்த ஓட் ஷோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இங்கே வந்து தீவிர அந்த சிறப்பு திருத்தத்தை யாருமே தவறுன்னு சொல்ல. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூங்கிறது வேணும், இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அது எதன் அடிப்படையில்? நீங்கள் 2003 ஒருத்தர் தன்னுடைய வாக்குரிமையை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்னா அவரை எதுக்கு நீக்கிறீங்கன்றதான் கேள்வி. ரைட். இப்போ நீங்கள் 2003 இருக்குது, இப்போ 2003லேருந்து 22னா அந்த 25 ஆண்டுகளில் சேர்ந்தவுடன் நீங்கள் ஒரு ரிவ்யூ பாருங்கள். அதுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஒரு வந்து பட்டம் பெற்ற பிறகு உனக்கு 5ஆவது நான் படித்து வைப்பேன்னு சொன்னால், இப்போ 10வது பாஸ் பண்ணிட்டேன்னு என்கிட்ட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்குது, 12th பாஸ் பண்ணேன்னு என்கிட்ட ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கையில் 10th உன் சர்டிஃபிகேட் நான் நம்ப மாட்டேன், வா ஸ்கூலுக்கு வா, இல்லை நீ திருப்பி பரீட்சை எழுதுன்னு சொல்லுவதை போல இருக்கிறது. நீ போய் மறுபடியும் உன்னோட இல்லை பரீட்சை பேப்பர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் பாஸ் பண்ணிட்டேன்ற ஆவணம் என்கிட்ட இருக்குது கிடையாது. நீ போய் உன்னோட 10th பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வானா இன்றைக்கி யாரால் எடுத்துகிட்டு வர முடியும்? அதுதான் இந்த 20-22 ஆண்டுகளுக்கு முன்பான இருக்க அந்த விஷயத்தை ஏன் நீங்கள் பண்ணணும்? இன்னும் கூடுதலாகவே சொல்கிறேன், 2003 தான் இது போல் ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து இந்தியா முழுக்க ஒரு மாற்றம், அந்த ஒரு திருத்தமெல்லாம் பண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறதா சொல்கிறாங்க. 2003 ஒன்றியத்தை ஆளுந்தது யார்? பாஜக ஆட்சி தான், வாஜ்பாய் ஆட்சி. 2004 தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வருது. அப்போது உங்கள் காலத்தில் உங்கள் இதில் ஏன் நான் எல்லாம் பண்ணுவோம், திருப்பி நான் வந்து அதை வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இது முழுக்க அவங்க எனக்கு என்னுடைய ஐயமே பார்த்தீங்கன்னா இது 2 விதத்தில் இருக்குது. இதை வந்து ரொம்ப காலதாமதப்படுத்தி எதிர்க்கட்சியுடைய வழக்குகளை காரணம் காட்டி பீகார் தேர்தலை கூட அவர்கள் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போது பீகார் தேர்தல் நடந்தால்
கண்டிப்பாக தேஜஸ்வி அங்கே முதல்வர் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அதுவும் ராகுலுடைய அந்த நடைப்பயணம், அதுவும் 27ஆம் தேதி முதல்வர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நடைப்பயணத்தோடைய எழுச்சிங்கிறது பன்மடங்காக இருக்குது. ஏன்னா இவர் போய் நிற்கும் போது இது ப்ரூவன் மாடல். ஏன்னா வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக ஒரு வீழ்த்த முடியாத கட்சின்ற ஒரு பிம்பத்தை அவன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாஜகவை வந்து வீழ்த்தி காமிச்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர், ஒரு ப்ரூவன் மாடல் வந்து தமிழ்நாடு. அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் போய் நிற்கும் பொழுது அப்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவர் தாண்டா இங்கே பாஜகவுக்கு 0 கொடுத்தவர் அப்படின்னா, அப்போது நமக்கு அதே போல் ஒரு நிலை அங்கே வருன்றது. அப்போது மீண்டும் மீண்டும் வந்து இவங்க இந்த நிலைக்கெல்லாம் அப்புறம் மறுபடியும் 3 லட்சம் பேரை நீக்கி இது பண்ணுறாங்கன்னா, இப்படி இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 2 இருக்கோம், இது எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க அக்டோபர் நவம்பரில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும்? அப்போ அவர்களுக்கு ஒரே நிலை வந்து பீகாரை வந்து தேர்தலை நிறுத்தணும், இல்லை இந்த ஆட்சிக்கு நீட்டிப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிதிஷ்குமாரை திருப்திப்படுத்தி தேர்தலே வரவிடாமல் ஆக்கி ஒன்றியத்தில் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது, இந்த ஒரு நோக்கத்தோடு தான் பாஜக இது எல்லாத்தையும் செய்கிறாங்க. அப்போது இந்த எஸ்ஏஆர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போயெல்லாம் அமலப்பட தேவையில்லை, ஒரு சாதாரண ஆர்டிஐ போதும் நம்ம ஈஸியை வந்து ஒட்டுமொத்தமாக அமலப்படுத்திடலான்றது தான் இப்போ தெரியக்கூடிய. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரைட்டு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க தோழர், மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.